வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுவாமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மேலே பதிவு ஓடிட்டுருக்கோம் மாடு. நீங்கள் வந்து இதை படத்தில் தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து அதை வந்து நாங்கள் நேரடியாகவே பார்த்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் தாண்டி ஒரு ஹைவேல போகும்போது பார்த்தோம். ஆனால் அங்கே வந்து இந்த மாடு மாட்டோட உரிமையாளர் இல்லை, அந்த வயல்காரர் இருந்தார். என்னன்னு கேட்டாக்கா, அவர் எங்ககிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தம்பி எனக்கு வந்து வழி இல்லாதனால நான் எருவு இதெல்லாம் வந்து இயற்கை உரம் மாட்டுச்சாணி நான் வந்து வயலில் கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் முன்னாடி காலத்துலேருந்தே இப்படி தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒருத்தர் வந்து அந்த மாடு வந்து வச்சுட்ருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 100, 200 மாட்டுக்கு மேலே வந்து ஒரு உரிமையாளர் வச்சுட்ருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி என் வயலில் எடுத்துன்னு வந்து கட்டுங்க, மேயுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து விடுவாங்களாம். இவங்களது வந்து அதிகமான இடம் உள்ள சென்டரில் மாட்டிக்கிச்சு. ரோடு எதுவும் ஃபுல்லாக மற்றவங்க வயலில் உங்களுக்கே தெரியாது, அந்த வரப்பு சண்டை அதெல்லாம் இருக்குதுனால உள்ளே வந்து வண்டி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இவர் வந்து மானாவாரி அந்த பயிர் தான் பண்ணிகிட்ருக்காரு. வானம் பார்த்த பூமி தான் அது. அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து அவர் உரம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன அவங்க வந்து பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு வந்து அது இப்போ தான் முதல் முறையாக தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 200, 300 மாடு வந்து அந்த வயலில் மேய விட்டு நைட்டு வந்து இல்லை அவங்க ஏரியில் அந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் எங்கன்னா மேய்ச்சிட்டு நைட்டு வந்து அவங்க வயலில் வந்து படுக்க வைக்கணும், அதாவது தங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்களாம். இந்த காட்டுக்காரர் சொல்லுவாங்களாம். அதுக்கு வந்து அவங்க குறிப்பிட்ட சார்ஜஸ் வந்து அந்த மாட்டுக்காருக்கு வந்து கொடுக்குறாங்க, ஒரு மாட்டுக்கு ஒரு நைட்டுக்கு. ஆனால் இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். நான் வந்து அதிகமாக வந்து இந்த வெளியே பயணம் போகும்போது வந்து நம்ம மைசூர், ஆந்திரா இந்த ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா வாத்து மேய்ப்பாங்க. வாத்து, ஆடு இதெல்லாம் வந்து மேய்க்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நைட்டுக்கு வந்து அந்த ஆடு மேய்க்கிறவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க என்கிட்ட, ஒரு நைட்டுக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து ₹2 கொடுப்பாங்களாம். அதாவது எங்கே வேணாலும் மேய்ஞ்சிக்கலாம். ஆனால் வந்து நைட்டு தங்குறது வந்து அவங்களோட இந்த வயலில் தங்குது அவங்க அப்படின்னாக்கா, அந்த வயல்கார் வந்து அவங்களுக்கு அரிசி சமைஞ்சு சாப்பிட்றதுக்கு அரிசியும் கொடுத்துட்டு, அந்த ஒரு ஆட்டுக்கான இது வந்து ₹2 ஒரு நைட்டுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்களாம். ஏன்னா நைட்டு தங்கும்போது அது போடுற சாணி, மறுநாள் காலைல எழுந்திச்சி போடுற சாணி அதெல்லாம் வந்து அந்த கொல்லிக்கு உரமாகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இன்றைக்கி மாடே ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நம்ம இந்த டிவியில் காலை விடுறது அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ மாடு இருக்குதுன்னு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதே மாதிரி மதுரையிலும் பார்த்தோம். ஆனால் நாங்கள் அன்டைமில் போனதுனால வெறும் அந்த பண்ணையில் இருக்க மாடு மட்டும்தான் பார்த்தோம். ஃபோட்டோ எடுக்க முடியல, இருட்டாக இருந்ததுனால. கிட்டத்தட்ட நீங்கள் மதுரையில் இருந்தீங்க, அதாவது மதுரை போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக கொஞ்சம் விடிய காலையில் அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா மதுரையிலேருந்து நத்தம், அதாவது நாங்கள் வந்து வேலூர் வந்துட்டுருந்தோம் ரிட்டர்னு. அழகர் ஆற்றுல இறங்குறது பார்த்துட்டு மதுரை டு நத்தம் ஹைவே ஒன்று ஏறும் மதுரையிலேருந்து. பெரிய ஹைவே டேரெக்டாக வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஹைவேக்கு டவுன் இறங்கும் நத்தம் வரும்போது. அந்த மதுரையிலேருந்தே அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கும் போதே கீழே டவுன் ஆனோடனே சும்மா ஒரு 500 மீட்டரில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பண்ணை வச்சுருக்காங்க அந்த நாட்டு மாட்டுது. ஒருத்தர்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 150 மாடுலேருந்து 200 மாடு கிட்ட வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.